அப்புறம் தமிழ்நாடு மக்களே, ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் உழைத்து கொண்டிருக்கும் மக்களே, 28, 30, 31 நாள் உழைத்து கொண்டு இருக்கும் மக்களே, இப்போ கரூரில் என்ன அடைஞ்சு தெரியும் உங்களுக்கு? திமுகவை பற்றி தெரியும், 75 வருஷமாக தெரியும். அதிமுகவை பற்றியும் தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் பணத்துக்காக, ஓட்டுக்கு காசுக்காக, இலவசத்துக்காக அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டால் அந்த பாவம்தான். இப்போ 41 பேர் இறந்தாங்க கரூரில். அதுக்கு காரணம் திமுக மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு ஓட்டு போட்ட மக்களும் காரணம். சுயநலவாதி. உங்கள் வீட்டில் ஏன் அந்த 41 பேரில் என்னோடய வீட்டில் மேலே போயிருந்தா கூட எல்லாம் ஒன்று தானே? அது மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒன்று தானே? ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க? நினச்சி பாருங்கள், சரிங்களா? மனுஷன் நினச்சி பாருங்கள். சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அதெல்லாம் சரி. மனுஷன் நினச்சி பாருங்கள். எல்லாத்துக்கும் பசி ஒன்று தானே, தானம் ஒன்று தானே, மூச்சு ஒன்று தானே. மனித ஜாதி, மனித மதம். தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கோங்க. கடைசி வரையும் நீங்கள்லாம் 100 வருஷம் வாழ்கிற வரையும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னா அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்தாலும் சரி, தனி தமிழை வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் தமிழை வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. நல்லா இருப்பீங்க. 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. ஆனால் அவர் கூட சேர்ந்து போராடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மட்டும் தனி மனுஷனாக போராட முடியாது. நீங்களும் ஒன்றா சேர்ந்து போராடணும். அவர் தனி மனுஷன். ஒரு தனியாள்னா ஒரு மனுஷன். அவர் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் போராடணும். எல்லோரும் போனார்னா தான் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்ச மாதிரி 2026 ஒரு சுதந்திரம் கிடைக்கும். 2025 சுதந்திரம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்குது. அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிடும். நம்பிக்கை இருக்குது. ஜெயிக்க வச்சிருவீங்க. நம்பிக்கை இருக்குது.